ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் நாங்கள் எங்கே சார் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, வீடியோ கீழே உங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்க்கும். ஸோ இந்த வீடியோ கீழே லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே போட்டுப்போங்க ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் அப்படின்னு போட்டுப்பேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. வீடியோக்கு ஜஸ்ட் போங்க, பார்த்துருவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நேற்று நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்லாம் பார்க்குறோம். மேலே போனால் ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தது தான். மார்க்கெட் மேலே போனால் உங்களுக்கு 24,100 24,150 2 லெவல் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். சரி, இப்போ என்ன சினாரியோ நடனா, இப்போ குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வீடியோ தேவை எடுத்துட விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 24,180, அதாவது நம்ம டார்கெட்டை தாண்டியே தான் ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. ஒரு பெரிய கேப் ஏதாவது நியூஸ் இருக்கும், அந்த நியூஸ் பேஸில் ஒரு மார்க்கெட் தாண்டி ஒரு பெரிய கேப்பப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன சார் பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணுறது? கேப் அப் ஆப்ரேஷன் எக்ஸாக்ட் நம்ம டார்கெட் கிட்டே ஓப்பன் ஆகுது ப்ரைஸ். அப்போ என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தூரம் வந்து இங்கேருந்து என்ட்ரி ஆச்சுன்னா நம்ம இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம மேலே அப்பர் சைடு அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எக்ஸாக்ட் இங்கேயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இங்கேயே ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டு அந்த ஒன்று இங்கேருந்து பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அல்லது கேண்டில் வந்து பார்த்திங்க ஃபஸ்ட்டு கேண்டில் அகைன் க்ரீன் கலர் கேண்டில் சாலிடாக க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுப்பாங்க. க்ளோசிங் கொடுத்தது அப்புறம் கொஞ்சமாக சஸ்டன் ஆகிட்டு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இதனுடைய ஹையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஜென்ரலாக நடக்கிறது என்னென்னா, ஒரு கேப்பப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கேப்பப் ஓப்பன் ஆகினா ஃபஸ்ட்டு இந்த இதில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணால் இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கொஞ்சமாக கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ஒன் சினாரியோ. ஆனால் எல்லா டைமும் எல்லா மாதிரியும் நம்ம மார்க்கெட் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இப்போ மார்க்கெட்டு ஒரு மேலே போகுது, அந்த இப்போ ஒரு கேப் ஓப்பன் ஆகுது. கேப் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பை ஹையை உடச்சிட்டு போகுது அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஹையர் ஃபார்மேஷனுக்காக ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு கேனில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேனில் வந்து அமைதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஓப்பன் ஆகுது, மார்க்கெட்டு கேப் தான் ஓப்பன் ஆகுது. இருந்தாலும் கேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக அங்கேருந்து நமக்கு ஒரு கேப்பை கொடுக்கல, அதுக்கப்புறம் அங்கேயே மேலேயே போயிட்டுருக்குது. அப்போ அந்த மாதிரி சினாரியில் நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கணும். ரைட்டுங்களா? ஆனால் அதை விட்டுட்டு மார்க்கெட் டாப்பில் கிடைக்குது, நமக்கு ரொம்ப சீப்பாக ப்ரைஸ் கிடைக்குது, நம்ம கேப்பை வந்து ரீஃபில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாப்பில் போய்ட்டு நம்ம வந்து ஷார்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். மார்க்கெட் இன்றைக்கி நல்ல சினாரியில் கேப் ஓப்பன் ஆகுது. கேப் ஓப்பனானா சினாரி வந்து எல்லாமே வந்து கேப்பை ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே கூட என்ன விஷயம், மார்க்கெட் கொஞ்சமாக மேலே தான் போகுது. அப்போது எப்போவாச்சும் ஒரு டைம் தான் என்ன ஆகணும், மார்க்கெட் ஓப்பன் ஆகும் கேப்பப்பு, ஒரு சாலிடாக ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி கீழே க்ளோஸ் கொடுக்கும். ஸோ இதில் சின்ன புல் பேக்கில் வந்து லோ ஃபார்மேஷன் மார்க்கெட் இப்படி வரும். சினாரி இப்படி நடந்தால் தான் நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து சின்ன புல் பேக் பிரேக் அவுட் நடக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி சினாரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது மாதிரி எடுத்துக்கூடாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் ஃப்ரீ குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து நோ டிப்ஸ் நோ கால்ஸ். ஸோ கால்ஸ் டிப்ஸுக்கு பின்னாடி நம்பி நீங்கள் ஓடினீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் அல்லது 2வது ட்ரேட்டை உங்களுடைய சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.